சிறுகடிக்கு ஆசையில் அடுத்து என்ன நடக்க போதுன்னே வாங்க நம்ம சேனல் போய் பார்க்கலாம். மீனாவும் நம்ம முத்துவும் இனிமேல் வீட்டிலே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவோட அப்பா அப்படி இல்லை, எப்படியாவது போய் மீனாவை பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம ரவியை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இது நம்மளுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு ரவி போயிடுறாரு. அடுத்து மனோஜ்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவனும் முடியாது சொல்லிட்டு எனக்கு ஆஃபீஸ் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டியான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாகவே போவோம் விஜயாவுக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி போக பார்க்குறாங்க. ஆனால் லாரி மோதிடுது. ஆனால் விஜயா இப்போ என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இப்போ நம்ம மீனா வீட்டில் இருந்தால் தானே இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபஸ்ட்டு பற்றி அடித்தாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ஒரு லாரி அடித்து மோதிட்டாரு, அது இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்கிறாரு. இதுக்கடையில் முத்துவும் மீனாவும் தான் காரணம், அவங்க தான் என்னமோ திட்டம் போட்டு வச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் முத்து கேட்குறாங்க, அப்பா அப்பா எந்திரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அழுகிறாங்க. அப்பா அங்கிள் அங்கிள் எழுந்திங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புதுசாக என்ன அங்கிள் சொல்கிறடி, நீ போடி வெளி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா முடியை பிடிச்சி தள்ளுறாங்க. மீனா பாவம், அவள் என்ன தப்பு பண்ணா, அவளை போய் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜும் எல்லோரும் கேட்க போகிறாங்க. டேய் மனோஜ், என்ன புதுசாக கேட்குற, உடனே வெளியே அமுச்சுடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. விஜயா கேட்குறாங்க. இல்லைம்மா வேணாம், நான் உன் பக்கத்துலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம மனோஜ். இதுக்கடையில் ரோகிணியும் மனோஜும் எப்படியாவது சேரணும்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் மீனாவும் நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜயா பல திட்டத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் விஜயா லாரியை ரெடி பண்ணி நம்ம ரோகிணி மூஞ்சியிலேயே நல்லா எத்து விடணும்னு சொல்லிட்டு நம்ம கையை பூசிட்டாங்க நம்ம ரோகிணியோட மூஞ்சியில். இன்னொரு பக்கத்தில் ரோகிணி வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ரோகிணி அம்மா அழுது இறந்து போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே தான் இறந்து போகிறாங்க. இதுக்கிடையில் முத்துவும் மீனாவும் தான் காரணம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பழி வாங்க போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.